ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டன் விசிட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னா, நாகர்கோயிலில் இருக்குது, ராம்ஜி நர்சரி கார்டன். ஸோ இந்த நர்சரி கார்டனில் நம்ம தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதுதான் சொல்கிறதுக்கு இல்லை, பிளாஸ்டிக் பாட்டு, சிமெண்ட் பாட்டு, க்ரோ பேக்ஸு, அப்புறம் இன்டோர் பாட்ஸு, அப்புறம் வந்து பாட்ஸில் வந்து நம்ம இன்டோர் பிளான்டெல்லாம் வச்சுட்டு மேலே போடுற அந்த ஸ்டோன் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து மீன் தொட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஸ்டோன் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ் வந்து பிளான்ட் இருக்குது. வெஜிடபிள்ஸ் பிளான்ட் எல்லாம் வந்து 20 ருபீஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸு கேட்டஸ் கலெக்ஷன், ரோஸ் பிளான்ட்ஸுன்னு அப்படி சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் தான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ராம்ஜி நர்சரி கார்டன் இதான் என்ட்ரன்ஸ், நாகர்கோயில் இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து இங்கே நிறைய பைக்கெலாம் பார்க் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் சைடில் செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வெள்ளை நாவல், சீத்தாப்பழம், ஸ்டார் ஃப்ரூட்டு, சப்போட்டா, மில்க் ஃப்ரூட்டு, லிச்சி, அவகேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்கள், கலராக இந்த வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து வெயிட் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அப்புறமா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. தென்னை, குட்டை கொய்யா, மாதுளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ரோஸு, பிச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து பார்த்துக்கோங்க. ரேட்ஸ் எல்லாமே எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரேட் எல்லாமே. அடுத்ததாக வந்து இங்கே வந்து பாட் செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறமா வந்து இந்த மணி பிளான்ட், அப்புறமா கிளைம்பிங் பிளான்ட்ஸில் கிளைம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்டோர் பாட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், நிறைய இருக்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து அந்த காத்தாடி செடி வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கேன். பாக்கு மர செடி பாருங்கள். அப்புறம் வந்து இது மக்கொட்டை தேவா அந்த செடி. இந்த காய் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதை வச்சு இந்த காய் வச்சு தான் டீ போடுவாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு தெரியல. இந்த பிளான்ட் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மிராக்கிள் ஃப்ரூட்டு, சப்போட்டா, கொய்யா, மாதுளை, பலா எல்லாம் வரிசையாக இருக்குது ஒன்று ஒன்றாட்டு. அப்புறம் இந்த பால்சன் வெரைட்டி அந்த கலெக்ஷன்ஸில் உள்ள வெரைட்டிஸ் தான். அதில் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக பூ பூக்கிற கலெக்ஷன்ஸ் அதுவுமே நிறைய இருக்குது. இதெல்லாமே ஃப்ரூட்ஸ் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறமா கேட்டை ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். குட்டி பாட்டில் தான் பிளான்ட், நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது. அப்புறம் தெத்தி செடி, அத்தி வந்து அந்த சொலவத்தின்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய பெரிய இலையாக வரும், அந்த வெரைட்டி ரகம். அப்புறம் கிரேப்ஸு, மாதுளை சிவப்பு மாதுளை 200 போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து இலந்த பழ செடி இருக்குது, இலந்த காயோடே இருக்குது. பாருங்கள், இதுக்கு வந்து அங்கே ரேட் வந்து இதில் போர்டு இல்லை. சப்போட்டா, செம்பக்காய், இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. நம்ம அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது வந்து எல்லாமே நல்லா வளர்ந்த பெரிய பெரிய செடியாக இருக்குது. என்னென்ன செடின்னே சொல்கிறதுக்கு தெரியாத அளவு அப்படி ஒரு புதர் மாதிரி இருக்குது. சப்போட்டா எல்லாம் பெரிய பெரிய செடியாக இருக்குது. கொய்யா எல்லாமே
அப்புறமா வந்து ரோஸ்மேரி பிளான்ட் இருக்குது. அப்புறம் வந்து மரிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்கல்ல, மரிக்கொழுந்து இருக்குது. மரிக்கொழுந்து வந்து 100 ருபீஸு. ரோஸ்மேரி வந்து 150 175 அந்த மாதிரி ரேட்டு தான் சொன்னாங்க. சின்ன கவரில் இருக்குது, அது வந்து 75 ருபீஸு. அப்புறமா போன்சே பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வெளியே வந்து போன்சே பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து இங்கே இண்டோர் பிளான்ட் செக்ஷன் தான். அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இண்டோர் பிளான்ட்ஸில். டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாம் ஸ்டெப்ஸாக வச்சு அழகாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவுமே இந்த ரோ ஃபுல்லாகவுமே இண்டோர் பிளான்ட் செக்ஷன்ஸ் தான். அதுக்கு அடுத்தது கேட்டஸ் பிளான்ட்ஸ்ன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்று கலரு டிஃப்ரெண்ட்டாட்டு, அப்புறமா லீஃப் டிஃப்ரெண்ட்டாட்டு அப்படின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் எஸ்டர்டே டுடே டுமாரோ பிளான்ட் வச்சுருக்காங்க. அப்புறமா கேட்டஸ் கலெக்ஷன் செக்ஷன்ஸுக்கு வந்தாச்சு. பெரிய கேட்டஸ் வந்து வெளியே இருக்குது, உள்ளே பாருங்கள். கேட்டஸ் கலெக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதை ஆலிவேரா சோத்துக்கற்றாழை இருக்குல்ல, அதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து லீஃபெல்லாம் இருக்குது. அப்புறம் பாருங்கள், அழகாக பூ பூத்துருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பூ பூக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. $600 ரேட் போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம என்னென்ன பிளான் இருக்குன்னு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை பாருங்கள், சூப்பராக அழகாக ஓடிட்டு இருந்துச்சு, பறந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்து ஃபுல்லாமே ஃப்ளவரிங் செக்ஷன் தான்.
செம்பருத்தி கலெக்ஷன்ஸு, தெத்தி வெரைட்டிஸு, அரளி, செம்பருத்தி பூ பாருங்கள் எவ்வளோ கலர் அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லில்லி, அது நிறைய டப்பு வச்சு நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பிளான்ட் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை டப்போடு வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் ரோஸ் செக்ஷன், வயலட் கலர் ரோஸு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அடுத்தது வந்து ரோஸ் பிளான்ட் பாருங்கள், ஒருத்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பூவு. அப்புறம் வந்து மாமர கண்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பெரிய பெரிய செடியாக, பெரிய பெரிய மரம் மாதிரி செடியாகவே இருக்குது. அடுத்து பாக்கு செடி இருக்குது. இங்கே உள்ளே என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை வந்து ஒரு டெமோக்கு மாதிரி ஃப்ரண்டில் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸுமே வச்சுருப்பாங்க. இது சீத்தாப்பழ செடி. வாட்டர் ஆப்பிளில் வந்து ரெட்டு, ஒயிட்டு, பிங்கு எல்லாமே இருக்குது. அப்புறமா வந்து இந்த ரெட் கலரில் மிளகு பூன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சின்ன வயசில் கன்னிப்பூன்னு சொல்லுவோம், அந்த பிளான்ட்டும் இருக்குது. அப்புறம் கொய்யாக்காய் செடி பூ பிஞ்சு காயோடு இருக்குது. அப்புறம் நெல்லிக்காய் செடி இருக்குது. பீட்ரூட் கொய்யா, வேரியேட்டட் கொய்யா, பிங்க் கொய்யா, ஒயிட் கொய்யா கலெக்ஷன்ஸு. அப்புறம் மாதுளையில் நாட்டு மாதுளையும் இருக்குது, ரெட் கலர் மாதுளையும் இருக்குது. அப்புறமா அந்த பக்கம் ஒரு செட்டு 2-3 ரோ செட்டாக ஃபுல்லாக ஹேங்கிங் பிளான்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நமக்கு என்னென்ன பிளான்ட்ஸ் வேணுமோ அப்படியே அந்த ஹேங்கிங் இதோடு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாழைக்கன்று இருக்குது. அப்புறம் வந்து வெஜிடபிள் பிளான்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே 20 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. பப்பாயா, அப்புறமா வந்து தக்காளி, வழுதனங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெஜிடபிள் பிளான்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. அவ்வளோதான், நம்ம நர்சரியை வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நர்சரி கார்டன் விசிட் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த நர்சரி விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நர்சரி விசிட் வந்து எங்கள் மாடி தோட்டம் இல்லை வேறு ஒரு அவுட்டிங் வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். பாய்.